ரசியாவின் தம்பியின் நிக்காஹிற்கு அவளுடைய நெருங்கிய தோழி ஃபாத்திமாவும் அவளது கணவர் நஜீபும் அழைக்கப்பட்டிருந்தனர். கோழிக்கோட்டு மண்ணின் குணமுள்ள ஒரு சாதாரண கிராமத்துவாசி. பெரிய பணமோ பிரதாபமோ இல்லை என்றாலும் யாரையும் கவரும் நற்குணம் கொண்டவன். கோழிக்கோடு பெரியங்காடியில் ஒரு சிறிய ஸ்டேஷனரி கடைதான் நஜீபின் வருமானம். ஆடம்பரங்களுக்கு மத்தியிலும் எளிமையின் அடையாளமாக நஜீப் அந்த திருமண மண்டபத்தில் நின்றார். நிக்காஹ்வின் பரபரப்புகளுக்கிடையில் ரசியா ஃபாத்திமாவை பார்த்தாள். அவள் ஓடி வந்து ஃபாத்திமாவை கட்டி அணைத்தாள். ஃபாத்திமா, நீ வந்துவிட்டாயா? நீ வரமாட்டாய் என்று நினைத்தேன். ஃபாத்திமா சிரித்துக்கொண்டே தன் கணவரை அறிமுகப்படுத்தினாள். இவர்தான் நஜீப், என் கணவர். நஜீப் பணிவுடன் ரசியாவிற்கு புன்னகை தந்தார். ஆனால் ரசியாவின் முகம் மாறியது. அவள் நஜீபை அடிமுதல் முடிவரை பார்த்தாள். அவள் கண்களில் ஏளனம் நிறைவதை ஃபாத்திமா கவனித்தாள். ஏண்டி ஃபாத்திமா, இவனா உன் கணவன்? இந்த நஜீபா? ஃபாத்திமா ஒரு கணம் அதிர்ந்தாள். ஆமாம் ரசியா, என்ன? ரசியா அவளை கூட்டமில்லாத ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்றாள். ஏண்டி, உனக்கு இவன்தானா கட்டிக்க கிடைச்சா? என் பொன்னே! ஃபாத்திமாவின் முகம் வெளிரியது. ரசியா, என்னடி இப்படி சொல்கிறாய்? நான் உண்மைதாண்டி சொல்கிறேன். உன் நிக்காவின் போது நானும் என் கணவரும் வளைகுடனில் இருந்ததால் உன் மாப்பிள்ளை யாரென்று எனக்கு தெரியாது. இப்போதுதான் இவனை நான் சரியாக பார்க்கிறேன். ஏண்டி, இவனும் இவன் வாப்பாவும் என் வாப்பா இறக்கும் வரை எங்கள் பூர்வீக வீட்டில் வேலைக்காரர்களாக இருந்தார்கள். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இவனை பார்க்கிறேன். தோட்ட வேலையும் மற்ற வேலைகளுமாக திரிந்த ஒருத்தன். ஃபாத்திமா ஸ்தம்பித்து நின்று விட்டாள். ரசியா தொடர்ந்தாள். அவனுக்கு சொல்லிக் கொள்ளும்படி படிப்பு கூட இல்லை. நாமெல்லாம் பிஜி முடித்தவர்கள். என்னிட்டும் நீ இந்த படிப்பறிவில்லாதவனையா கட்டினாய்? உனக்கு நல்ல வேலைக்கு முயற்சி செய்திருக்கலாம். நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். எனக்கு வளைகுடாவில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நாமெல்லாம் ஒரு லெவலில் வாழ வேண்டாமா? ரசியாவின் வார்த்தைகள் ஃபாத்திமாவின் மனதில் தைத்தன. அவள் சிந்தித்தாள். ரசியா சொல்வதிலும் அர்த்தமிருக்கிறது. தன் வாப்பாவின் பழைய நண்பனின் மகன்தான் நஜீப். ஏழை, நல்லவன் என்றெல்லாம் சொல்லிதான் வாப்பா தன்னை நஜீபுக்கு நிக்காக் செய்து தந்தார். இதுவரை வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருந்தது. அந்த சிறிய ஸ்டேஷனரி கடையிலிருந்து கிடைக்கும் வருமானம் கொண்டு கஷ்டமில்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒன்றிலும் ஒரு குறையும் நஜீப் வருத்தியதில்லை. நஜீபின் அன்பின் நிழலில்தான் பாதுகாப்பாக இருந்தாள். ஆனால் ரசியாவின் வார்த்தைகள். தான் சொன்னதை கேட்டு ஃபாத்திமாவின் முகம் மாறியதைக் கண்டதும் ரசியா பேச்சை மாற்றினாள். மொழே, நான் உன்னை மூட் ஆஃப் ஆக்க சொல்லவில்லை. வா, நாம் நம் பழைய நண்பர்களிடம் போகலாம். ரசியா ஃபாத்திமாவையும் கூட்டிக் கொண்டு அவர்களின் பழைய தோழிகளிடம் சென்றாள். எல்லோரையும் ஒன்றாக கண்டபோது ஃபாத்திமாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. மன்னித்துக் கொள்ளுங்கள் தோழிகளே, ஃபாத்திமா சொன்னாள். கோவிட் நேரத்தில் நடந்ததால் என் நிக்காகிற்கு யாரையும் அழைக்க முடியவில்லை. அதெல்லாம் பரவாயில்லேடி, தோழிகள் அவளை ஆறுதல் படுத்தினர். எங்கே உன் கணவர்? அப்பொழுது காத்திமாவை தேடி நஜீப் அங்கே வந்தார். அவர் எல்லாரிடமும் சலாம் சொல்லி புன்னகைத்தார். ஆனால் விலையுயர்ந்த ஆடைகள் நிறைந்த அந்த சபையில் தான் மட்டும் தனித்து நிற்பதாக நஜீபுக்கு தோன்றியது. சிறிது நேரம் கழித்து படிக்கும் காலத்தில் ஃபாத்திமாவிடம் விருப்பம் காட்டிய இர்ஃபானையும் கூட்டிக் கொண்டு ரசியா அங்கே வந்தாள். ஏண்டா இர்ஃபான், இதோ உன் பழைய ஆள் ஃபாத்திமா, நீங்கள் பேசுங்கள். ரசியா அர்த்தத்துடன் சிரித்தாள். ஃபாத்திமாவிற்கு இர்ஃபானை கண்டதும் சந்தோஷமாக இருந்தது. இர்ஃபான், என்னவெல்லாம் விசேஷம்? இர்ஃபான் சொன்னான். ஒரு கல்யாணமானது ஃபாத்திமா, ஆனால் ஒத்துப்போக முடியவில்லை. விவாகரத்து ஆகிவிட்டது. அவன் நஜீபை ஒரு முறை பார்த்தான். உன் கணவர்? ஆள் ஒரு பழங்காலத்தாள் போல. உன்னை போன்ற ஒருத்திக்கு இப்படி ஒருவர் கிடைப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஃபாத்திமாவிற்கு கோபம் வந்தாலும் அவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ரசியாவின் வார்த்தைகள் அவளது அகந்தையை தட்டி எழுப்பியிருந்தன. நண்பர்களில் பலர் அன்பாக நஜீபிடம் பேசினாலும் ஃபாத்திமாவின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை நஜீப் கவனித்தார். தன்னிடம் பேச அவளுக்கு ஒரு தயக்கம் போல. நஜீப் இடைக்கிடையே அவளிடம் வந்து ஏதாவது கேட்கும்போது அவள் நண்பர்கள் கூட்டத்திற்குள் ஒதுங்கிக் கொண்டாள். நஜீப் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து ஒரு நாற்காலியில் போய் அமர்ந்தார். அதன் பிறகு ஃபாத்திமா இர்ஃபானுடன் பழைய கதைகளை பேசத் தொடங்கினாள். ஃபாத்திமா, அன்று காலேஜில் எனக்கு உன்மேல் எவ்வளவு இஷ்டம் இருந்தது என்று தெரியுமா? இர்ஃபான் சொன்னான். அந்த வார்த்தைகள் ஃபாத்திமாவின் மனதில் குளிர்மழை பொழிந்தன. நஜீபை போலல்ல, இர்ஃபான் ஸ்மார்ட்டாக இருக்கிறான், பணம் இருக்கிறது. அவர்கள் பரஸ்பரம் ஃபோன் நம்பர்களை பரிமாறிக்கொண்டனர். நேரம் வைகியபோது நஜீப் ஃபாத்திமாவை அழைத்தார். ஃபாத்திமா, நாம் போக வேண்டாமா? மிகவும் ஒரு விருப்பமில்லாமல்தான் ஃபாத்திமா கணவனுடன் காரில் ஏறினாள். வீட்டிற்கு செல்லும் வழியில்
நஜீப் பலதும் பேச முயற்சித்தார். ஆனால் ஃபாத்திமா குட்டுவதோடு நிறுத்திக் கொண்டாள். அடுத்தடுத்த நாட்களில் ஃபாத்திமா மொத்தமாக மாறிப்போனாள். நஜீப் கடைய மூடிவிட்டு சோர்வாக வீடு திரும்பும்போது மனைவி சதா சமயமும் ஃபோனிலேயே இருந்தாள். ஃபாத்திமா, டீ எடு. அவள் ஃபோனிலிருந்து கண்ணை எடுக்காமலேயே சொல்வாள். அங்கே வைத்திருக்கிறேன், எடுத்துக் குடியுங்கள். நஜீபுக்கு செய்ய வேண்டிய உணவு மற்றும் மற்ற காரியங்களிலும் அவளது கவனம் குறைந்தது. சமைக்கும் உணவில் பழைய ருசி இல்லாமல் போனது. வீட்டு வேலைகள் தடைப்பட்டன. அவருடைய உம்மா கேட்டார்கள், மோனே நஜீபே, ஃபாத்திமாவிற்கு என்ன ஆனது? ஒடுவில் ஒரு நாள் நஜீபின் பொறுமை இழந்தது. ஃபாத்திமா, என்ன இது? மனிதன் காலை முதல் வேலை செய்து வந்தால் ஒரு கிளாஸ் டீ எடுத்துக் கொடுக்க உனக்கு முடியவில்லையா? எப்போது பார்த்தாலும் இந்த போனில் குத்திரிக்கலான வேலையா? இதுதான் சந்தர்ப்பம் என்பது போல அவள் வெடித்தாள். உங்களுக்கு என்னை சலித்துப் போய்விட்டதல்லவா? நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மட்டும்தான் என்று எனக்கு இப்போது புரிகிறது. என் அருமை தெரியாத உங்கள் கூட எனக்கு வாழ முடியாது. ஏண்டி, நான் கோபத்தில் ஏதோ சொல்லிவிட்டேன். நஜீப் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவள் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு சொந்தம் வீட்டிற்கு போகத் தயாரானாள். மகளே, போகாதே. நஜீபின் உம்மா அவள் காலை பிடித்து கரஞ்சார். இல்லை உம்மா, என்னால் இனி இங்கு இருக்க முடியாது. நஜீப் அவர் முன்னில் கைகூப்பினார். ஃபாத்திமா, நான் தப்பு செய்துவிட்டேன், நீ போகாதே. ஆனால் அவரை தள்ளிவிட்டு அவள் அந்த வீட்டின் படியிறங்கிச் சென்றாள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் தபால்காரர் கொண்டு வந்த கடிதத்தைக் கண்டு நஜீப் உடைந்து போனார். அது ஃபாத்திமாவின் வக்கீல் நோட்டீஸ், விவாகரத்து கோரி. அந்த நோட்டீசுடன் அவர் அவள் வீட்டிற்குச் சென்றார். ஃபாத்திமா, வாதில் திற, எனக்கு உன்னிடம் பேச வேண்டும். அவள் கதவை திறந்தாள். முகத்தில் ஏளனம். எதற்காக வந்தீர்கள்? எல்லாம் நோட்டீஸில் சொல்லியிருக்கிறதே. நஜீப் அழுது கொண்டிருந்தார். ஃபாத்திமா, எதற்காக என்னிடம் இப்படி? நான் என்ன தப்பு செய்தேன்? நாம் பழையது போல் வாழலாம். வா மோளே. அவர் முகத்திற்கு நேராக கதவைச் சாத்தினாள். எனக்கு விருப்பமில்லை. உடைந்த இதயத்துடன் நஜீப் அங்கிருந்து இறங்கி நடந்தார். அதிகம் வைகாத அந்தச் செய்தியும் அவர் காதுக்கு வந்தது. ஃபாத்திமாவிற்கும் இர்ஃபானுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. உண்மையில் இர்ஃபான் ஒரு மகா அயோக்கியன். அவனது நடத்தையை, ஸ்வபாவ தூஷ்யம் அறிந்தே முதல் மனைவி அவனை உபேட்சித்து சென்றாள். ஃபாத்திமா அதன்னும் அறிந்திருக்கவில்லை. இர்ஃபான் அவளது நகையையும் பணத்தையும் எல்லாம் வாங்கி அழித்தான். மத்தியபானமும் கெட்ட வார்த்தைகளும் பதிவாகி ஆனது. பணத்திற்காக அவன் அவளை துன்புறுத்தத் தொடங்கினான். இதையிடையில் ஒரு நாள் நஜீப் வீட்டில் தனியாக இருந்த சமயம் ரசியா அவனை பார்க்க வந்தாள். ரசியா, நீ எந்தா இங்கே? நஜீபுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரசியா, எனக்கு உன்னிடம் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ரசியாவின் முகத்தில் குற்ற உணர்வு தெரிந்தது. உனக்கு தெரியுமல்லவா, நீ என் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தபோதே எனக்கு உன்மேல் ஒரு இஷ்டம் இருந்தது. ஆனால் ஒரு வேலைக்காரனை நேசிக்க என் அகங்காரம் சம்மதிக்கவில்லை. ஒரு பெரிய சம்பந்தம் வந்ததும் கல்யாணம் செய்து கொண்டு வளைகுடாவிற்கு போய்விட்டேன். அவள் தொடர்ந்தாள். என் கணவர், அவருக்கு அங்கே மற்றொரு பெண்ணுடன் தொடர்பிருந்தது. நான் அதை அறிந்து சண்டையிட்டு நாட்டிற்கு வந்துவிட்டேன். அந்த சமயத்தில்தான் தம்பியின் நிக்கா. அதெல்லாம் சரி, ஆனால் எதற்காக நீ இப்போது இங்கே வந்தாய்? நஜீபே, அன்று அந்த கல்யாண பந்தலில் ஃபாத்திமாவுடன் உன்னை கண்டபோது எனக்கு இழந்து போன ஏதோ ஒன்று திரும்ப கிடைத்தது போல் தோன்றியது. எனக்கு உன்மேல் பொறாமை அசூயா வந்தது. நீ எனக்கு கிடைத்திருக்க வேண்டியவன். அதனால்தான் நான் தான் ஃபாத்திமாவின் மனதில் விஷத்தை கலக்கினேன். இர்ஃபானுடன் அவளை அடுப்பிச்சதும் நான்தான். என்னை மன்னித்துவிடு நஜீப். நஜீப் எல்லாம் கேட்டு திகைத்து போய் நின்றார். ரசியா அவன் கைகளை பிடித்தாள். நஜீப், உன் மனைவி இப்போது உன்னை விட்டு போய்விட்டாள். ஆனால் எனக்கு இன்னமும் உன்னை பிடிக்கிறதே. நாம் விவாகிதராயாலோ திருமணம் செய்து கொண்டால் என்ன? நான் உன்னை பொன்னைப் போல் பார்த்துக் கொள்கிறேன். நஜீபுக்கும் பண்டு ரஷ்யாவை பிடித்திருந்தது. ஃபாத்திமா கைவிட்டுச் சென்ற வேதனையிலிருந்த அவனுக்கு ரஷ்யாவின் வார்த்தைகள் ஒரு ஆறுதலாக இருந்தன. அவன் சம்மதம் மூழி. அங்கனை பெரிய சடங்குகள் ஒன்றுமில்லாமல் நஜீபின் மற்றும் ரஷ்யாவின் நிக்காக நடந்தது. ரஷ்யா தனது செல்வத்தையும் திறமையையும் பயன்படுத்தி நஜீபின் சிறிய ஸ்டேஷனரி கடையை வலதாக்கினாள். அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வளர்ந்தது. நல்லொரு கணவனை உபேட்சிச்சு அக்கறை பச்சையை தேடிப்போன ஃபாத்திமா இப்போது இர்ஃபானால் பொருதி முட்டி அவனால் கைவிடப்பட்டாள். ஜீவிக்கான் வேண்டி அவள் வீட்டு வேலைக்குச் செல்லத் தொடங்கினாள். ஒருநாள் ஜோலி முடிந்து சோர்வாக மடங்கி வரும்போது தனது பழைய வீட்டின் முன்னோடே அவளுக்கு நடக்க நேர்ந்தது. அங்கே அந்த பழைய ஸ்டேஷனரி கடையின் ஸ்தானத்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அதன் கண்ணாடி கதவுக்கு அப்புறம் கவுண்டரில் சிரித்துக் கொண்டு நிற்கும் நஜீப். அவன் அருகில் நிறைமாத கர்ப்பிணியாக சந்தோஷமாக சிரிக்கும் ரசியா. அவர்களுக்கிடையில் ஒரு அழகு பிள்ளையும்.
காட்சியை கண்டதும் ஃபாத்திமாவின் நெஞ்சு பிளந்து போனது. தனது பேராசைக்கும் அகங்காரத்திலும் அல்லாஹ் தனக்கு தந்த தண்டனையை ஓர்த்து அவளால் கண்ணீரோடு மட்டுமே அந்த காட்சியை கண்டு நிற்க முடிந்தது. கைவிட்டு போன அந்த அன்பும் வாழ்க்கையும் இனி ஒருபோதும் தனக்கு திரும்ப கிடைக்காது என்பதை அவள் வேதனையோடு திரித்தெறிந்து கொண்டாள்.